இந்த மெட்லின் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அசாத்தியமாக வாசிக்கக்கூடிய திறமை படைத்தவர் தான் நம்மளோட சித்திக் பாபா ஐயா. இவரை வேற ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துட்டு ஒரு கலைஞர் ஒன்று கூடல பார்த்துட்டு நான் தேடி போய் எடுத்தது தான் இந்த வீடியோ. இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இவர திறமையை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்காக அவர் வீட்டை போயிருந்தேன். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தாய் சங்கீதா கொழும்புல நான் போய் பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க? இப்போ ஒரு மாசத்துக்கு போய் பார்த்தேன். இந்த கையில சல்லி போதாம இருக்கு, வாங்கிருப்பேன். 27,000 ரூபா இருந்தா வேண்டிவீங்க. ஐயா இப்ப வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான வயசு 57 வருடங்கள். புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறதுக்காக போயிட்டு 27,000 ரூபான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டதுக்கு காசு இல்லாம திரும்ப வந்திருக்கிறார் ஐயா. இவருக்கு யாராவது இதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க்கத்துல வந்து இசை வந்து பெருசா விரும்ப மாட்டாங்க. அது ஏன்னு மார்க்கத்துல இசை ஹராம் என்று சொல்லப்படுது. இசை ரசிக்கக்கூடியவர்களுக்கு தான் ரசிக்கலாம், இசை ரசிக்காதவர்களுக்கு ஹராம் தான். அம்மா வாங்கி கொடுத்தது 11 ரூபாய் 25 வாங்கி தந்தது. 11 ரூபாய் 25 8 வயசுல யானை வரதா? இதுக்குள்ள யானை வரதா? இடத்துல இப்படி பேசிட்டு ஒரு 8 மணிக்கு பஸ்ல வந்து முட்டி உண்மையா தட்டாண்டு சத்தம். ஓட்டமா அப்படி துண்டு தானே இந்த துண்டுக்கு யானை வரதானே? ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதி விலாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம். இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேற்று நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். நான் முன்னுக்கு இருந்தே சொல்றேனே, ஓட்டமாவடியில நிக்கிறோம். இப்ப நேற்று ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். கல்ச்சரல் டிபார்ட்மெண்டால நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கோம். கலைஞர்கள் ஒன்று கூடல் என்று சொல்லி. அப்ப அங்க வந்து ஒரு ஐயாண்டே சொல்லலாம், அவருக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும், வந்திருந்தார். அவரோட பேரை போய் கேட்டான், சித்திக் என்று சொன்னார். ஏன் நான் அவரோட பேரை போய் கேட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா, மெட்லின் என்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன வருஷத்துக்கு முதல் அவருக்கு அவங்க அம்மா வேண்டி கொடுத்துன்னு சொல்றாரு. அதை ஃபுல்லாவே டீட்டெயிலா போடுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிச்சுட்டு இருந்தார். வந்து வேற லெவல்ல இருந்து அவர் வாசிச்சதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் ஜாயின் பண்ணி விடுறேன் பாருங்க. அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பழகினவர். ஒரு எவ்வளவு ஏழ்மை, எவ்வளவு ஒரு வறுமை இருந்தாலும் இசையில இருக்கிற ஒரு ஆர்வம் அப்படி அவங்கள கொண்டு போகுது. அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்கல, நான் ஒரு சின்ன ஒரு வளவுக்குள்ள அவர் அதுக்கு சொல்றாரு, நிறைய டீட்டெயில்ஸ் அவர் சொல்றாரு. நான் ஃபுல்லா வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுமா இப்படி இந்த வளவு கிடைச்சது, எப்படி அவரோட இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு செங்கலால ஒரு தொண்டை கட்டிட்டு அதுக்குள்ள இருக்கிறார். நிறைய பேர் இருக்காங்க, ஐயா அதோட இருக்கிறார். வாங்க அவர்கிட்ட போய் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சோம். அப்படியே வீடியோலயே வாங்கணும். ஐயா வந்து நான் சொன்னால் சித்திக் பாபா ஐயாவுக்கு எத்தனை வயசு? 65 வயசு. அதான் முன்னுக்கு நான் சொன்னேன் 60 to 65 இருக்குன்னு சொன்னேன். 65 வயசு. அவர் வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நேற்று தான் நான் பார்த்தேன். கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ப்ரோக்ராம்ல அத்தனை பேர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா அந்த நிறைய பேர் செஞ்ச விஷயங்கள் ஓரளவு ஒரு விஷயம் செஞ்சாங்க. ஆனா ஐயா செஞ்ச விஷயம் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சது வந்து வேற லெவல்ல இருந்தது. இப்ப எங்களுக்கு இப்ப வீடியோ ஸ்டார்டிங்காக கொஞ்சம் வாசிச்சு காட்டணுமா? காட்டுங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்? அது என்னன்ற ஒருக்கா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பேர் வந்து மெட்லி. இது 8 வயதுல எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. 11 ரூபாய் 25 வாங்கி தந்தது. 11 ரூபாய் 25 8 வயசுல. இப்ப கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு 65 வயசுல 57 வருஷமா 57 வருஷமா கூட இருக்கேன். நான் வேற ஒருத்தர் படிக்கல, இந்த இஷ்டத்துக்கு தான் படிச்சேன். இதை வச்சு நான் ஹார்மோனியம் இதை ஏன் வேண்டி தந்தவன் நான் கேட்க, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால வேண்டி தந்திருக்கலாம். நான் சின்ன வயசுல நான் தலைமுடி வெட்ட போகிறேன் பாபர் ஷாப்ல.
நான் கொஞ்சம் பின்னாடி பண்றேன். அதுக்காக பாபர் கிட்ட ஒரு மெட்லில் ஒன்று இருந்தேன். அதே நைட்டு தரக்குள்ள நான் சண்டை பிடியாம கொண்டையெல்லாம் வெட்டின உடனே ஒரு அதை பறிச்சுக்குவார், போலீஸுக்கு வந்துடுவான்னு ஓட்டு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு என் சுண்ணத்து கல்யாணத்துக்கு அவர் பஜாருக்கு வந்து அவர்கிட்ட போய் ₹1 சல்லியை கொடுத்து போட்டு ஒரு மாசத்துக்கு கொண்டு வச்சு பழகுவேன். அப்ப என்ன வந்துட்டு என்ன வளர்த்த அம்மா தாய் தகப்பன் வந்துட்டு என்ன வேலைக்கு அங்கே கொண்டு விட மாட்டாங்க. அப்ப நான் ஒரு 7ஆம் படிச்சேன். அவங்க நான் இதை வாங்கி தந்தேன். எங்க படிச்சீங்க? நான் ஏறாவூர் ஆத்தாங்கிற பள்ளியில. ஏறாவூர்லாம் இருந்தேன். நீங்க இங்க எப்ப வந்து நீங்க ஓட்டமாவடி? இங்க அதுல இருந்து ஏறாவூர்ல இருந்து நான் காலி பேர் விளைஞ்சல் எல்லாம் இருந்தேன். இருந்து போட்டு இப்ப ஒரு 12 வருஷமா ஓட்டமாவடிக்கு வந்தேன். இதுதான் பிறந்த இடம் எனக்கு, ஓட்டமாவடி. இப்ப நான் இப்ப வாசிக்க போற ஒரு பாட்டு தங்கமணி ரங்கமணி பாவாண்ட பாட்டு நான் வாசிக்கிறேன். பழைய பாட்டு. இடைக்கால பாட்டு. இடைக்கால பாட்டு. ஓகே. உங்களுக்கு யாரும் சொல்லி தந்தவங்களா? இல்லையே. இத படிக்கணும்ன்றாரோ உங்களுக்கு அந்த பாபா ஷாப்ல இருந்து வந்து வாங்க போக்குள்ள பார்த்து உங்களுக்கு படிக்கணும் வந்தது. அப்ப முதலாவது பாட்டை நீங்க வாசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு அந்த சத்தம் எப்படி கேட்டது? எப்படி நீங்க இப்படி சரியா வாசிக்கிறீங்க? திரும்ப நான் அடிக்க எங்களை அந்த சீனி போல அவரம் பண்றேன். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த மெல்லில வச்சு நான் அடிக்கிட்டே இருப்பேன். சீனி போல வியாபாரம் அந்த முட்டாஸ் விற்கக்குள்ள இல்ல சின்ன வயசுல தானே. அப்ப அத நான் இருந்துகிட்டே அடிச்சு இருக்கக்குள்ள இந்த மகாதேவி படத்துல அந்த காக்கா காக்கா மை கொண்டாண்ட பாட்டு அது ரேடியோக்குள்ள போனிக்கு அதை பிடிச்சி அடிச்சேன்னு வந்துட்டு அதுல இருந்து ரெண்டாவது இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை பாட்டு அப்படி படிச்சு திரும்ப அந்த அடுத்த விஷயம் வந்து உங்களோட மார்க்கத்துல வந்து இசை வந்து பெருசா விரும்ப மாட்டாங்க. அது ஏன்னா மார்க்கத்துல இசை ஹராம்னு சொல்லப்படுது. அப்ப இல்ல அதுதான் நான் இப்ப அதை என்ன கேட்க வரேன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்றது உண்டு. அடுத்தது அப்படியான ஒரு சமூகத்துல இருக்கீங்க, இசையை வந்து ஹராம் என்று சொல்ற ஒரு சமூகத்துல இருந்து கொண்டு இதுல ஆசை வந்தது ரெண்டாவது. அடுத்தது அப்படியான ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு போய் இப்ப நீங்க அன்றைக்கு வந்து வாசிச்சதும் வெளியில அப்படி இப்படி ஒரு சமூகத்துல இருந்துதான் நீங்க வெளியில வந்து வாசிக்கிறீங்க. அது எப்படி செய்றீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? எப்படி இருக்குன்றது அவ்வளவுக்கும் அப்படி உண்டாது. இதை நான் வாசியக்குள்ள எல்லாரும் என்னோட நல்லா தான் இருப்பாங்க. இந்த இசை ஹராம்ங்கிறது விளக்கம் எல்லாரும் சொல்றாங்க, மூலை மாதிரி சொல்றாங்க இசை ஹராம் தான். அப்ப அந்த திறந்த வாத்தியங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. திறந்த வாத்தியங்கள் சொன்னா இப்ப தமிழ்நாட்டு சொன்னாலும் அது மூடுபட்ட வாத்தியம். திறந்த வாத்தியம் சொன்னா நேற்று நான் வாய்ச்சேன் மாதிரி அப்படி திறந்த வாத்தியம் அனுமதி உண்டு. ஏன் அது என்ன விளக்கம்? அதுக்கு ஏன் மூடுபட்ட வாத்தியத்துக்கு அனுமதி இல்ல, திறந்த வாத்தியத்துக்கு அனுமதி இருக்கு? திறந்த வாத்தியத்துக்கு வந்துட்டு இந்த சலங்க சத்தம் அது இது கொண்டும் கூடாது. இப்ப நான் இதை சின்ன வயசுல இது பண்ணிட்டானே, அதுக்காக இன்னொரு விளக்கம் நான் அறிவு கடல் ஹல்சாலிமா அவங்கட கடல், அது பெரிய கடல் செல்வமே, அதுல ஒரு தொழி எஹியாவில் ஒழுங்கு இசை கேட்பதன் ஒழுங்கு அப்படி ஒரு புத்தகம் நான் பார்த்தேன். அதுதான் இந்த ஹசானிமான் சொல்றாங்க, முற்றத்துல ஒரு செடி இருந்தாலும் அதுக்கும் ஒரு மர்ம லட்சியம் ஏற்படுவாங்க சொல்றாங்க இசையை கேட்கறதால. திரும்ப நான் என்ன யோசனை அப்படின்னா, இசை ரசிக்கக்கூடியவர்களுக்கு தான் ரசிக்கலாம், இசையை ரசிக்காதவர்களுக்கு அதுல இது விளங்காது தானே அவங்களுக்கு. அப்படி இதுல நான் இந்த வசனங்கள் போட்டும் பாட்டு வாசிக்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்புமே வரலையா? மியூசிக் வாசிக்க இல்ல 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 இது வரைக்கும் வரல. இல்ல சரி, நல்ல விஷயம். மற்றது இந்த வசனங்கள் வார பாட்டுகளும் நான் வாசிப்பேன். இதுல அந்த வசனங்கள் வார பாட்டு வசனங்கள் வார பாட்டுன்னு சொன்னா
மாப்பிள்ளைய பாத்துக்கடி மைனா இந்த பாட்டுல அந்த இடையில இரவை இருட்டாக ஏன் படைத்தாய் ஆண்டவரே அப்படி வருமே. அதான் இதை வாசிக்க இருப்பேன். நீதி என்ற ஆனா ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். சரியா, என்னன்னு சொன்னா வந்து நான் மியூசிக் படிச்சேன் ஐயா. நான் வந்து மிருதங்கம் தான், மிருதங்கம் தெரியும், மிருதங்க லெக்சரா தான் இருக்கிறேன் நான். இப்ப டெம்பரரியா இருக்கிறேன். அப்ப நாங்க வந்து படிக்கிறோம் தானே, படிக்கக்குள்ள வந்து இப்ப 4/4 பீட் 6/8 பீட். இப்ப தமிழ்ல சொல்ல போனா இப்ப நடை என்று சொல்லுவாங்க, திஸ்ட நடை, கண்ட நடை, எக்கச்சக்கமான நோட்ஸை படிச்சு தான் நாங்க ஒரு விஷயத்த படிச்சு கொள்றோம். என்னன்னு சொன்னா இப்ப 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 போறது. அதுக்குள்ள 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 உங்களுக்கு விளங்க மாட்டேங்கிறேன். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தானே. நீங்க இப்ப இந்த வாசிச்ச பாட்டுல அந்த 4/4 வார வீட்டும் வாசிக்கிறார் ஐயா, 3/4 வார வீட்டும் வாசிக்கிறார். இப்ப உங்களுக்கு அது தெரியாம தானே நீங்க வாசிக்கிறீங்க. படிச்சு வாரத்துக்கும் நீங்க ஒரு அனுபவத்துல ஒரு பெர்ஃபெக்டா வாசிக்கிறீங்க. இப்ப இதான அந்த கான்செப்ட், இதான அந்த விஷயம் தெரியாம நீங்க அந்த விஷயத்த வாசிக்கிறீங்க. எப்படி அது உங்களுக்கு விளங்குது? இப்ப இதுல நீங்க வாசிச்சீங்க இப்ப இந்த பாட்டை நீங்க 3 துண்டு ஒருக்கா படிச்சு காட்டுங்க, எப்படி வரும்? மாப்பிள்ளைய பார்த்து கடி மைனா. அதுக்கு பிறகு அந்த 1 2 3 1 2 3 வந்து இன்டர்லூட்ன்ற விஷயம் நம்ம படிக்கிறோம். பல்லவி, அனுபல்லவி, சரணம் படிக்கிறோம். அதே மாதிரி இன்டர்லூட், ப்ரீலூட்ன்ற விஷயம் வெஸ்டர்ன்ல படிக்கிறோம். அந்த விஷயம் எல்லாம் இப்ப சின்ன வயசுல இருந்து வாசிச்சு அனுபவத்துல ஐயா வந்து சொல்றாரு. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு நீங்க வாசிக்கிற இது. புதுசு எவ்வளவு வரும்னு சொல்ல நீங்க வாங்குறது இது இப்படியேதான் வேணும். நீங்க எங்க இருக்குது 27,000 ரூபாய்க்கு பண்றது? சாய் சங்கீதா கொழும்புல நான் போய் பார்த்தேன். எப்ப பார்த்தேன் நீங்க? கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாசத்துக்கு போய் பார்த்தேன். இந்த கையில சல்லி போதாம இருக்கு, வாங்கிருப்பேன். 27,000 ரூபாய் இருந்தா வண்டி வைங்க பாப்போம். இந்த வீடியோ பாக்குறாக்கள் இருக்காங்க, நம்ம சும்மா சொல்லி பாப்போம். கிடைச்சுன்னு சொன்னா கட்டாயம் நான் கொண்டு தரணும். 27,000 ரூபாயா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப ஐயா வந்து கேட்கல வேண்டிதாங்க. நீங்க வீடியோல ஃபுல்லா பாக்குறாக்களுக்கு தெரியும், கேட்கல. பட் எனக்கு ஒரு ஆசை, அடுத்த வீடியோ புது இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஐயா வந்து வாசிப்பேன். எனக்கு இதை நான் சொன்னேன், நான் வேலை செய்யறது மியூசிக் சம்பந்தமா தான். இதோட சவுந்தரராஜன் ஐயாவோட பாட்டு, AM ராஜா அவங்களோட பாட்டு, நாவூரிய மணியோட பாட்டு நான் படிச்சு வாசிக்கிறேன். நான் படிச்சு கொண்டே வாசிப்பீங்களா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், வீடு இடை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், வீடு இடை இல்லாத கருணை உள்ளவன். இன்னொரு பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
இப்ப உங்களோட இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம நீங்க யார் யார் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? டபுளா மாஸ்டர் 2-3 பேர் இருந்தா அவங்க காலமாயிட்டாங்க. உங்களோட ஃபேமிலியில உங்களோட ஃபேமிலியில இதுக்கு ஒருத்தரும் இல்ல. இதுக்கு ஒருத்தரும் இல்ல. எங்களோட மகன் வந்துகிட்டு அவர் இந்த டபுளா டோல்கி வாசிப்பார். அது வாசிப்பார். அவர் ஒரு டிரைவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க வீட்டை? இப்ப நாங்க இது வந்துட்டு ஒரு மகன்ட பஞ்சாதி இல்லாத பிள்ளை எங்களோட எரிக்கி அவருக்கு அவரோட மகன் தான் இது. அவரே இவங்கெல்லாம் எங்களோட இருக்கிற நானும் இவரும் ஒரு பொடியன் வளர்க்கிறபடியா அவரு மதுரசாவில் ஓதுறாரு. அப்ப அத்தனை பேரும் இந்த வீட்டை தான் இருக்கிறீங்க. வேலை உங்களுக்கு? நான் வந்துட்டு இந்த ரபான் நான் பாவா ரபான் எடுத்துட்டு பாவான்னு சொன்னா என்ன சொல்ற மௌலவிமார் மாதிரி அப்படியே அந்த கதிராமத்துல எல்லாம் வெட்டி குத்தி எல்லாம் அதெல்லாம் செய்வீங்களா? ஓ நான் பாவா தான். மற்ற நான் அந்த ஜாமத்துல நோட்டு குடிக்கிறாக்கள் எழுப்பாட்டுறதுக்கு ரபான் அடிச்சு ஜாமத்துல எழுப்பாட்டுறேன். ரபானம் வாய்ச்சி காட்டுறீங்களா? ஓ இருக்கா, காட்டுங்களா அவருக்கு? Allah alhamdulillah illah bukan Allah Allah alhamdulillah illah bukan Allah உனக்கே சொந்தமாகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தமாகுமே உனக்கே சொந்தமாகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே யா ரஹ்மானே யா ரஹீமே யா ரஹ்மானே யா ரஹீமே உங்கள் அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் உங்கள் அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தமாகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. என்ன சொல்லு ஜோய்? செம்ம. அப்படியே என்ன என்ன சொல்றோம்னு சொல்லி தெரியாம உறைஞ்சு போயிட்டேன். அப்படியே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. நான் சொன்னேன் மியூசிக்க படிக்காம எவ்வளவு கவலைகள் மனசுல இருந்தாலும் இந்த பாட்டு கேட்கல. இப்ப நம்மள தாய் தகப்பம் காலமாயிட்டாங்க நேற்று வச்சுக்கோ. இன்றைக்கு இதை செய்தா நாம் இந்த பாட்டு ஒன்று வாசிக்கிறது, அந்த பாட்டு வாசிச்சு முடிய காட்டினா அவங்கள நினைவு வராது. அவங்கள நினைவு வந்து வாசிக்கலாம் இவ்வளவு கவலையும் மறக்கலாம். வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க? ஓகன் வாசிப்பேன். ஓகன் வாசிப்பீங்க. பெரிய கீபோர்ட் ஒன்று இருந்தேன், அது அக்கரப்பத்தில் ஒரு கூட்டாளி கொண்டு போயிருக்காரு. அதை கொண்டு வரல இன்னும். வந்து சின்னது ஒன்றைக்கு அது வந்துக்கிட்டு கொஞ்சம் இந்த காத்து பிடிக்கணும். அவர் மரக்கறி தோட்டம் மாதிரி செஞ்சுட்டு தானும் எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறான். பாப்போம் செஞ்சால வாங்க வாங்க அப்படின்னு இங்க வந்துட்டு இந்த தாய் மாமாட மகள் இல்ல வயசாளி, அவன் திங்கிறத இடம் இல்ல, இதை செட் பண்ணி அவக்கு குடிச்சிருச்சு. அவ அதுல இருந்துக்கிற இதுக்குள்ளே அவையும் கூப்பிட்டு இருப்பாட்டு வச்சுக்கோ. தாய் மாமாட மகள் என்ன இங்க பின்னுக்கு ஒரு பொண்ணு கூட இதெல்லாம் மாடு சாப்பிடுறா? மாட்டுக்காக தான் அவட்டா வச்சிருக்கீங்க. அப்ப யானை வரதா? இதுக்குள்ள யானை வரதா? இடத்துல இப்படி பேசிட்டு ஒரு 8 மணிக்கு பஸ்ல வந்து முட்டி ஓட்டமா வட்டி துண்டு தானே, இந்த துண்டுக்கு யானை வரது. ஓகே, அவன் முட்டி பஸ்ல முட்டோன்னு திரும்பி அடிக்கி கண்ணாடியால தூள் அவடல, கண்ணாடியால உடஞ்சி கிடக்கு. ஒரு நான் டக்குனு சின்ன பிள்ளையா இருக்கிறானே
இவரத வந்து க்ளோஸ் அடிச்சு திறந்துட்டு அப்படி போயிட்டு இதுக்குள்ள வேற இல்லையா? இதை உடைச்சது நான் இப்ப கட்டுனேன் திரும்ப கட்டுனீங்களா? ஓகே. அப்ப இந்த ஏரியாக்குள்ள யானை எல்லாம் வருது துரத்தினா இப்படி நீங்க சும்மா டோச் அடிச்சு சத்தம் போட்டா ஓடிடும். ஒன்றுதானா வரும்? 3 வாரம் அது அண்டே தரணும் 3 பிரிஞ்சிச்சு. தனியா தான் வந்து 3 வந்தா கஷ்டம். யானை ஓட்டமாவடிக்குள்ள யானை வருது பாருங்க. யானை வேலையெல்லாம் போட்டு அப்படி ஒண்ணும் இல்லை வராம. இல்ல இந்த ஃபேக்டரி காட்டுல இருந்து இந்த ரோட்டால அப்படி வந்து கொடுக்கறது. மரப்பாலத்துல இருந்து வருதா? மரப்பாலம் அது வந்து செங்கலடி ரோட். அங்கல செங்கலடி. இது இங்கல வரனா அந்த புனான அந்த ஃபேக்டரி காடு இங்கல இங்கல திரும்பினா மண்டை புனான போன காடு தானே அந்த துண்டுக்குள்ளால வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி வாசிக்கிறார்கள் இருக்காங்களா? இது வாசிக்கிறதுக்கு இல்ல, ஒரு ஆள சும்மா இதோட சேர்ந்து வார மாதிரி கொஞ்சம் காட்டி கொடுத்துருக்கீங்க. இதை உங்களோட பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கல? இல்ல, ஏன் அவங்க படிக்கல, அவங்க விரும்பல. விரும்பி யாரும் வந்து கேட்டிருக்காங்களா சொல்லித்தாங்க? இல்ல 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 கேட்கல. என்ன இது இப்ப இவருக்கு பிறகு இவர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் இருக்காரு. ஐயா எங்களோட மகன் வந்துகிட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அவருக்கு நான் காட்டி கொடுக்கல. நான் வச்சுட்டு தபலா டோலக் இதில் அடிக்கிறதால அவருக்கு அந்த மனதில பதிஞ்சு அவர் வாசிப்பார். இது எப்படி வாசிப்படுது? இந்த 3 கம்பியுமே வந்து நீங்க கட்டி எடுத்து அவரு என்ன கம்பி அது? இது வந்துட்டு உருக்கு கம்பி, வெள்ளிரும்பு கம்பி தான் இது. வெள்ளிரும்பு கம்பி. ஓகே. அதை போட்டுட்டு இதெல்லாம் வந்து இது வந்துட்டு இப்ப இது வந்துட்டு சவுண்ட், இது சொல். ஓகே. இடத்துல இது செய்யக்குள்ள இதுக்கு இஞ்சாலதான் இந்த சத்தம் வருது. அதுக்கு அங்கால தட்டினா வராதுன்னு வராது. அதுதான் அது வரைக்கும் தான் அமர்த்தி பிடிக்குது. இதெல்லாம் நீங்க பிறகு செஞ்சு எடுத்ததா? இல்ல இல்ல, இது அதுல இருந்தது. நம்பர் எல்லாம் என்ன இதுல போட்டிருக்கிறேன்? இந்த ஆரம்ப இது நான் இப்ப மாத்தி போட்டிருக்கேன். ஆரம்ப இது கஞ்சி வரும் 6 6 7 சரி. ஏன்னா என்ன நம்பர் விளக்கம் என்ன? சரிகம பனிசா தான். சரிகம பனிசா தான். அந்த 1 2 3 4 5 6 7 சரிகம பனிசான்றது தான் விளா கொடுத்திருக்காங்க. அத நம்பராவே கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டார்ட்ல வாசிக்கக்குள்ள தெரிஞ்சா வாசி? இல்ல இல்ல, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சு. நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இந்த மியூசிக் வந்து விட்டுறாதீங்க, விட மாட்டீங்க. தொடர்ந்து செய்வீங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அந்த ஐயா மியூசிக்கால நம்மட பேர் என்ன சித்திக் பாவா ஐயாட மியூசிக்கால வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு எல்லாருக்கும் மீட் பண்றேன். இவரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. அவரோட போன் நம்பரையும் உங்களுக்கு தரேன். உங்களோட கதைக்கணும், உங்கள்கிட்ட இது சம்பந்தமா கேட்கணும், இல்லாட்டி இது உங்களுக்கு வேணி தரணும், இல்ல இது அவங்களுக்கு வேணும் செஞ்சு எடுக்கிறதுக்கு வேணும், செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னா எவ்வளவு முடியும் செய்யறேன்னு சொன்னா? செய்ய ஒரு 10,000 முடியும். 10,000 ரூபாய்க்குள்ள செய்யலாம். ஓகே. செய்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஐயாட போன் நம்பரையும் அடுத்தது எங்கட நம்பரையும் வந்து கொடுத்து வைக்கிறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது வரைக்கும் பாய் பாய்.